வரலாற்றுலயோ எதுலயோ வரலாறு சொல்லுவாங்க, எனக்கு சரியா நபிகள் உமர் அவர் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர் வணங்க இடம் கொடுக்க சொன்னாங்க. அவர் வேணாம் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா, யாராவது வரலாற்று ஆசிரியர் இந்த இடத்துல உமர் அலி தொழுதார் அப்படிங்கிறப்ப, கிறிஸ்துவ தேவாலயம் எங்களுக்கு சொந்தம், நாளைக்கு ஒரு முஸ்லீம் வருவான், தேவையில்லாத பகை வரும், அது தொழுக சொல்லிட்டாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் தொழுக சொல்லிட்டாங்க. யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருடைய சமகாலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சியில தானே நபிகள் நாயகம் அடைக்கலமே புகுந்தாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யோசிச்சிருக்காரு பாருங்க, நாளைக்கு யாராவது ஒருத்தர் வருவான் முஸ்லீம்லயே, இங்க எங்க இவர் தொழுது இருக்கிறாரு, சோ நீங்க சர்ச்செல்லாம் இனிமே கிறிஸ்துவ இடம் கிடையாது, முஸ்லீமுக்கான இடம்னு சொல்லுவாங்க, அது எதுக்குங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் பண்பு, இதுதான் பண்பு. சோ இப்படியான ஒரு நம் வரலாறை தெரிந்து கொள்ளும் போது இந்த மாதிரி தரவுகள் ஆதாரங்கள் கூடிய விஷயங்கள் தெரியணும். ஏதோ அவங்க முஸ்லீம்களுக்காண்டி பேசுறாங்க, இவங்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் இப்படி பேசுவாங்க, அப்படி கிடையாது. இதெல்லாம் வரலாற்றில் உண்மை. சோழர் வரலாறு எடுத்தா அங்கு இஸ்லாம் எப்படி வந்ததுன்னு இருக்கு, சேரர் வரலாறு எங்கெங்க அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு வருது, பாண்டியர் எடுத்துட்டா மதுரை சுல்தான்கள் இருந்து, மதுரை சுல்தான்கள் வேற, மீண்டும் மீண்டும் சொல்றேன், மதுரை சுல்தான்கள் நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையவர்கள் கிடையாது. அந்த சுல்தான்களை அடிச்சு விரட்டுறதுக்கு மதுரையில் ஏற்கனவே இருந்த தமிழ் முஸ்லீம்கள் அவனுக்கு எதிராக நின்றுருக்கான். யாரோட? பிரமலை கல்லர்கள், நாடார்கள், ஆசாரியோட சேர்ந்து. ஏன்னா சுல்தான்கள் அவன் டெல்லிக்காரனா தான் முஸ்லீம் பாக்குறான், இங்க உள்ள நாடார் ஆசாரிய நம்ம தமிழ்நாட்டுக்காரன்னு பாக்குறான். இது ஒரு வரலாறு, நான் அவர்கிட்ட தனியாவே அந்த வரலாறு பேசுனேன், மதுரை சுல்தான்கள் வரலாறு. அப்ப அதுதான் சொல்றேன், இன்னைக்கு பொதுவா முஸ்லீம்கள் யாருன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது, அவங்களுக்கு தமிழே பேச வராது. நம்ம தமிழ் சினிமாக்கள் முஸ்லீம்களை காமிச்ச மாதிரி காமெடி எதுவுமே கிடையாதுங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நான் தொடக்க காலத்துலாம் பாருங்க, மலைக்கல்லர்ல கூட முஸ்லீம்களுக்கு தமிழ் பேச தெரியாத மாதிரியே தான் காமிப்பாங்க சினிமாக்களை. சேட்டுகள் பேசுவாங்களா, மார்வாடிகள் பேசுற மாதிரி, நீங்கள் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் நான் செய்யறான், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேசுறாங்க? நம்ம கூட இருக்க முஸ்லீம்லாம் நம்மள மாதிரியே பேசுறாங்க, நம்மளோட சூப்பரா பேசுறாங்க. ஆனா படத்து காஜாக்கணிலாம் பாருங்க, அவர் திருவாசகத்துல எல்லாமே நல்லா தமிழ் நல்ல பயணமா பேசுவார் அவரு. அப்ப இஸ்லாமியர்களை ஒரு அந்நியப்படுத்தி காமிப்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய விஷயம். அவங்க நம்ம ஆளுக கிடையாது, அவங்க தமிழ் ஆளுக கிடையாது. இந்த லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப முக்கியமா முஸ்லீம்களை அந்நியப்படுத்துற வார்த்தை. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க தமிழ் ஆளுக இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல. அப்ப இதையெல்லாம் உடைக்கணும்னா நம்ம இதை சொல்லி ஆகணும்.